தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலையில் தீப திருவிழாவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து சுகாதாரத்துறை சார்பில் மக்களுக்காக 24 மணி நேரமும் பயன்படும் வகையில் ஆங்காங்கே அவசர சிகிச்சை முகாமும் அமைக்கப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். அங்கு பக்தர்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள், வசதிகளுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சாரா, பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய கார்த்திகை தீப திருவிழா தற்போது வரை கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற்ற விழாவில் பஞ்சமூர்த்திகள் காலையும் மாலையும் பல்வேறு வாகனத்தில் வந்து பொதுமக்களுக்கு பக்தர்களுக்கும் மாட வீதியில் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து 6ஆம் நாள் திருவிழாவின் போது வெள்ளி ரதத்தில் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மன் வந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 7ஆம் நாள் திருவிழாவின் போது மரத்தேர் என்று சொல்லக்கூடிய மகாரதம் 59 அடி உயரமும் 200 டன் எடையும் கொண்ட பெரிய தேரில் உண்ணாமலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையார் தேரை வடம்பிடித்து ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமியை வழிபட்டு சென்றனர். தொடர்ந்து இன்று அதிகாலை அண்ணாமலையார் கருவறை முன்பு பரணி தீபம் ஏற்றப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கொற்றும் மழையிலும் பொருட்படுத்தாமல் சாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை திருக்கோயில் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட தீபமலையில் மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது. இந்நிலையில் திருக்கோயில் தீப திருவிழாவை முன்னிட்டு கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக பக்தர்களின் பாதுகாப்புக்காக வடக்கு மண்டல ஐஜி அசரா கார் தலைமையில் 5 டிஐஜி மற்றும் 43 எஸ்பி உள்ளிட்ட 15,000 போலீசார் திருக்கோவிலில் உள்ள மாடவீதி, கிரிவலப்பாதை, நகரின் முக்கிய வீதிகளில் மற்றும் தற்காலிக பேருந்து நிலையம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கிரிவலப்பாதையில் சுமார் 1,50,00,000 மதிப்பீட்டில் 8 இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் 24 மணி நேரமும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் திருவண்ணாமலை நகரம் உள்ள கிரிவலப்பாதை உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் 700 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு பக்தர்களை தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து ஆன்மீக பக்தர்களின் வசதிக்காக 9 வழியாக திருவண்ணாமலை நகரத்தை இணைக்கக்கூடிய இடங்களில் 25 பேருந்து நிலையங்களை அமைக்கப்பட்டு அனைத்து தற்காலிக பேருந்து நிலையங்களிலும் தேவையான மருத்துவ வசதிகள், கழிப்பட வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகத்தால் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து 116 இடங்களில் கார் பார்க்கிங் வசதிகளும் செய்துள்ளதுங்க. தொடர்ந்து அதோடு மட்டுமில்லாமல் கார் பார்க்கிங் வசதி இடங்களில் தொடர்பாக திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை சார்பாக வாட்ஸ்அப் எண் ஒன்றுக்கு, அதாவது 93 66 62 23 30 என்ற எண்ணிற்கு மெசேஜ் அனுப்பினால் போதும். கூகுள் மேப் லிங்கை பெற்று கூகுள் மேப் உதவியுடன் அந்த கார் பார்க்கிங் வசதிகள் எங்கு சென்று சேரும் என்றது அதை காட்டும். தொடர்ந்து நிர்ணயிக்கப்பட்ட கார் பார்க்கிங்கில் மட்டுமே வாகனங்களை நிறுத்த வேண்டும் என்றும், சாலையில் தன்னிச்சையாக வாகனங்களை நிறுத்தினால் அபராதம் விதிக்கப்படும் என்றும், அதோடு மட்டுமல்லாமல் உரிய சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்று மாவட்ட காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக விரிவான பாதையில் பல்வேறு இடங்களில் சுகாதாரத்துறை சார்பில் மக்களுக்காக 24 மணி நேரமும் பயன்படும் வகையில் அவசர சிகிச்சை முகாம்களும் ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி காவல்துறை சார்பில் சுமார் 75 இடங்களில் மே ஐ ஹெல்ப் யூ என்ற முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் 250 இடங்களில் அன்னதானம் வழங்கி அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாக்கு மட்டைகளை மட்டுமே பயன்படுத்தி சுத்தமான முறையில் சுகாதார முறையிலும் உணவை தயார் செய்து பக்தர்களுக்கு வழங்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. எல்லாவற்றிலும் இவை அனைத்து இடங்களிலும் தேவையான கழிப்படை வசதிகளும் மருத்துவ வசதிகளும் முழுமையாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்து கொண்டனர். சாரா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.